இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி மார்க்கு அதிகாரம் 10 இறை வசனங்கள் 17 துவங்கி 27 முடிய. நமது வாழ்க்கை ஒரு பயணம். இப்பயணத்தின் இலக்கு தெளிவாக இருந்தால்தான் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையும் சரியானதாக இருக்கும். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் செல்லும் பாதை சரியா, நமது தெரிவுகள் சரியா என்று சீர்தூக்கி பார்ப்பது கட்டாயமாகும். நாம் நற்செய்தியில் காணும் அந்த இளைஞனுக்கு இலக்கு தெளிவாக இருந்தாலும் பாதை சரிதானா என்ற சந்தேகம் எழ இயேசுவிடம் வந்து முழந்தாள் படியிட்டு, போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, கட்டளைகளை கடைபிடி என்கிறார் இயேசு. இவற்றையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் கூற, அவனின் ஆழ்மனதின் ஆசைகளை, செல்வத்தை சிக்கென பிடித்து கொண்டிருந்த மனதை அறிந்து கொண்ட இயேசு அவனுக்கு கூறிய பதில் நம் அனைவருக்கும் அவர் விடுக்கும் சவாலாக அமைகிறது. செல்வத்தின் மீதுள்ள பற்று, பேராசை நாம் இறைவனை அடைய, இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள தடைக்கல் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இயேசு. இன்றைய உலகை ஆட்டி படைக்கும் மனநிலை எவ்வளவு இருந்தாலும் போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்பதுதான். என்ன கிடைத்தாலும் எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்ற பேராசையும், எல்லாம் தனக்கு மட்டும்தான் என்ற சுயநலமும் கொண்டு வாழும் இந்த உலகுக்கு இயேசுவின் பதில் பெரும் சவாலே. அவன் அந்த இளைஞனை பார்த்து, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார். அவனிடம் ஏராளமான சொத்து இருந்ததால் அவன் வருத்தத்தோடு திரும்பி செல்கிறான். நமது செல்வம் நாம் பொக்கிஷமாக கருதுவது எவை? நமது பணமா, பொருளா, உடைமையா, பெயரா, புகழா, மதிப்பா, நமது தேவையற்ற உறவுகளா? மத்தேயு 6:24 கூறியிருப்பது போல, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நாமும் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது. அதனால்தான் இயேசு செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்கிறார். வைத்துக்கொள், பிடித்துக்கொள், பற்றிக்கொள் என்று இந்த உலகு சொல்லும்போது, விட்டுவிடு, கொடுத்துவிடு, இழந்துவிடு, தியாகம் செய் என்ற மாறுபட்ட பாதையில் நடக்க அழைக்கிறார் இயேசு. ஆனால் இதற்கு மனித பலம் போதாது. இறைவனின் அருளே நம்மை இவ்வாறு வாழ தூண்டும். இறைவனா, செல்வமா, நமது தெரிவு என்ன? சிந்திப்போம். வாழ்க்கை பயணத்திலே சரியான பாதையில் பயணிப்போம்.